கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தான் நம்மளுடைய அச்சாரமா இருக்கிறார். அவருடைய சாயலாய் நம்மளை படைத்திருக்கிறார். அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அந்த தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே அவரையே நாம் பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 29:19 சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த எளிமையும் சிறுமையுமானவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்தமாக்குகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் மிகவும் மகிழ்ந்து கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தரையே நாம் என்ன பண்ண, தேவனையே நாம் என்ன பண்ணணும், பரிசுத்தரையே நாம் பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ளே ஒரு களி கூறுதலையும் தேவன் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அவங்களுக்கும் நமக்கும் அந்த பரிசுத்தமாக்குவதற்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தேவன் அவரோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அனுதினமும் நிமிஷந்தோறும் நாம் பரிசுத்தமாக்கி கொண்டு இருப்பதற்காகவே நமக்கு என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை கொடுத்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதென்றால் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம இருதயங்களை நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நாம் மறு உத்தரவு சொல்ல வேண்டுமா? எப்படி சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்வதற்கு நாம் எப்படியா இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் நல்லா இருக்கேன், நான் பரிசுத்தாரா இருக்கேன், என் பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் இருப்பதில்ல. அவர் தகப்பன் எப்படி இருக்காரோ அந்த தகப்பனை போல பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய ரத்தத்தை நமக்கு அதை பாவத்தை நீக்கும்படியான பரிகாரத்தை செலுத்திருக்கிறது அல்லவா? அதனாலே நாமும் அவருக்குள்ளாக பரிசுத்தர்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தரையே நாம் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்போம். பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே வந்து காணப்படத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சவாரிரோ ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சவாரிரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில்
தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவநேசர் பாவினானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்வீரா, நாற்பேதான அருள்வா. பொல்லாத கூட செய்வீரா, நாற்பேதான அருள்வா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆமென். அந்த பரிசுத்தரையே நாம் பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மளை பயணம் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. God bless you.